அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். இன்றைக்கு வீடியோவில் நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. எக்கனாமிக்ஸ் பாடப்புத்தகத்தில் 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு பள்ளி பாடப்புத்தகங்களில் இது பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தேர்வுகளுக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். இன்றைக்கி நம்ம அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். நிறைய மாணவர்களுக்கு இது ஒரு குழப்பமாகவும் இருக்குது. நாம் அதை சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம். ஒரு நாடு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவுடைய எல்லைக்கு உட்பட்ட நிறுவனங்களுடைய அல்லது தொழில் நிறுவனங்களுடைய மொத்த உற்பத்தி மற்றும் சேவை மூலியமாக கிடைக்கக்கூடிய வருவாய், இது ரெண்டும் இணைந்தது தான் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவில் நிறுவனங்கள் இருக்குது. இந்த நிறுவனங்கள் நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க. அப்படி உற்பத்தி பண்ணி முடிக்கப்பட்ட பொருட்கள், ரா மெட்டீரியல் கிடையாது, உற்பத்தி பண்ணி முடிக்கப்பட்ட பொருட்கள் டைரெக்டாக எண்ட் யூசர் வாங்கி பயன்படுத்துகிற நிலையில் அது இருக்கணும். மேலும் இப்போ வங்கிகள் சேவை கொடுக்குறாங்க, ஒரு வங்கி சேவை, அதன் மூலிமா அரசுக்கு ஒரு வருவாய் கிடைக்குது. மின்சாரம் இருக்குது, அது மூலிமா அரசாங்கத்துக்கு ஒரு வருவாய் கிடைக்குது. ரயில் சேவைகள் இருக்குது, அது மூலிமா அரசாங்கத்துக்கு ஒரு வருவாய் கிடைக்குது. டிரான்ஸ்போர்ட் சேவைகள் இருக்குது, அது மூலிமா ஒரு வருவாய் கிடைக்குது. இது போல ஒரு தொழில் நிறுவனங்கள் உற்பத்தி செய்த பொருட்கள் மற்றும் சேவைகள் மூலியமாக கிடைக்கக்கூடிய வருவாய், ஒரு வருஷத்துக்கு இது எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஜிடிபி அப்படிங்கிறது அமையும். ஸோ ஜிடிபி அப்படிங்கிறது ஒரு வருட காலகட்டத்திற்கு உள்ளாக ஒரு நாட்டின் எல்லைக்கு உட்பட்ட தொழில் நிறுவனங்கள் செய்யும் உற்பத்தி மற்றும் சேவைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய மொத்த வருவாய், மொத்த உள்நாட்டு உற்பத்தி எனப்படும் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்று சொல்லப்படும். அப்போ இது எதுக்காக ஜிடிபி என்ன பர்பஸ்க்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை கண்டறிவதற்கும் அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் ஜிடிபி ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிடிபியினுடைய அளவை பார்த்து தான் அந்நிய முதலீடுகள் நம்ம நாட்டுக்கு வரும். ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சியை பார்த்து மற்ற நாடுகள் தொழில் தொடங்குவதற்கு முன் வருவாங்க. அதுக்கும் ஜிடிபி ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். ஸோ ஜிடிபி அப்படிங்கிறது ஒரு வருடத்திற்கு உள்ளாக ஒரு நாட்டின் எல்லைக்கு உட்பட்ட நிறுவனங்களின் மொத்த உற்பத்தி மற்றும் சேவைகள் மூலியமாக கிடைக்கக்கூடிய மொத்த வருவாய். இது காலாண்டுக்கு ஒரு முறையும் கணக்கிடப்படும், அரையாண்டுக்கு ஒரு முறையும் கணக்கிடப்படும், ஒரு வருடத்திற்கு ஒரு முறையும் கணக்கிடப்படும். ஸோ இந்த விளக்கம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.